வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, அதாவது பிளிங்கிங் ஃபால்ட் இருக்குது. அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ் போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து இதுக்கு மட்டும் இல்லை, காமனாக எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் பொருந்தும். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வருது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா சீரியல் லைட்டு பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் இந்த சென்சார் மாதிரி இருக்குது பாருங்கள், ஜீனர் டயோட் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் ஒரு 2 இதாக கொடுத்துருக்காங்க. காமனாக எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் ஒன்று தான் இருக்கும், ஆனால் அதில் 2 இருக்குது. எல்லா கனெக்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபேன் அவுட் லைனு. இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இது காமனாக பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்க்கியூட் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொரு போர்டுங்கள்லேயும் ஒவ்வொரு பிராண்டுலேயும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். மற்றபடி ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டயோடு. இது பார்த்திங்கன்னா ஐஜிபிடி, அதாவது பவர் ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது அந்த 2ம் ஃபால்ட் இருக்காது. இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் ஃபால்ட் இருக்கும். அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற ஜீனர் டயோடு, அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாவே ஜீனர் டயோடு கொடுத்துருந்தாங்களாவே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஜீனருக்கு தான் கொடுக்கணும். இதில் இருக்கிற ஒரே ஜீனர் இல்லாத நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜீனர் டெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா டயோடு மோடில் மல்டிமீட்டர் வச்சுக்கணும். அந்த பிளாக்கு ப்ரோப் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டயோடில் ஒரு கருப்பு கலர் கோட் இருக்கும், அந்த சைடு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஜீனரை செக் பண்ணுறோம், வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த ஜீனரும் வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.45லேருந்து 0.80 அந்த ரேஞ்சுக்குள்ளே ரீடிங் வரணும். அது அந்த ஜீனரை கனெக்ஷன் பண்ணிக்கிற இடத்த பொறுத்து கொஞ்சம் முன்ன இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ஜீனர் எல்லாமே நல்லா தான் வேல்யூ காட்டுது, எதுவுமே ஷார்ட்டு காட்டல. அதனால் ஜீனர் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஜீனர் கம்ப்ளைண்ட் இருந்தால் மேபி மெயின் ப்ராசஸரோ இல்லை வேறு டிரான்சிஸ்டரோ கம்ப்ளைண்ட் ஆகிருக்காது. ஆனால் இது மெயின் ப்ராசஸரோ இல்லை அந்த டிரான்சிஸ்டரோ தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஜீனர் ஒன்று கூட கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ இந்த பிடபிள்யூஎம் சிக்னல் கொடுக்குற இந்த 3 டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்க்கலாம். அது ஃபால்ட் இல்லைன்னா இந்த மெயின் ப்ராசஸர் ஃபால்ட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 டிரான்சிஸ்டரையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8050 என்பிஎன் டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, 2 இருக்கும். 8550 ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் 8050 டிரான்சிஸ்டரு. அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னு தான் பேஸு. சென்டரில் ரெட் ப்ரோப் வச்சுட்டு மற்ற 2 பின்னையும் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் நல்லா தான் இருக்குது. டயோடு மோடில் எப்படி வேல்யூ காட்டணுமே அதே மாதிரி தான் டிரான்சிஸ்டர்லேயும் காட்டும். அந்த ப்ரோப் நீங்கள் எங்கே வச்சு செக் பண்ணுங்கிறத இது பார்த்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர், பிளாக் சென்டராக வச்சு செக் பண்ணிருக்கிறேன். அடுத்து இது என்பிஎன் டிரான்சிஸ்டர், ரெட்டை சென்டராக வச்சுட்டு மற்ற 2 பின்னையும் செக் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சிஸ்டரில் மட்டும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ராங்காக வேல்யூ காட்டுது. பார்த்தீங்கன்னா 0.374 அந்த மாதிரி காட்டுது. அதை 2 சைடு திருப்பி வச்சாலும் எந்த சைடு திருப்பி வச்சாலும் அதேமாதிரி ராங்காக தான் வேல்யூ காட்டுது. அதனால் இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். எதுக்கும் ட்ரை சால்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரை சால்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் வேல்யூ கொஞ்சம் ராங்காக தான் காட்டுது, 0.43 அந்த மாதிரி காட்டுது. அந்த மாதிரி அந்த டிரான்சிஸ்டர் வராது. எதுக்கும் அதே லைனில் இருக்கிற மற்ற காம்பனன்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்தாண்ட லைன் வருவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா 10 UFP 16 வோல்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மேபி கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஷார்ட் காட்டுது. ஸோ அது நம்ம அப்படியே இருக்க நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த பின்னுக்கிட்டேயே மறுபடியும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பின் இருக்கிற இடத்துல திரும்பவும் செக் பண்ணி பார்க்கலாம். திரும்ப பார்த்தாலுமே அதே ஷார்ட்டு தான் காட்டுது. ஸோ அந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டு கிடையாது, இந்த ட்ராக்லேயே தான் ஃபால்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரை காமன் கிரவுண்டில் வச்சுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் அந்த இடத்துல ஷார்ட்டு தான் காட்டுது. இப்போ மேபி வந்து அந்த மெயின் ப்ராசரும் ஃபால்ட் இருக்கலாம். எதுக்கும் மெயின் ப்ராசரில் ஒரே பின் இல்லாத செக் பண்ணிக்கலாம். மொதல் பின்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் காட்டுது, அடுத்த பின்னும் சரியாக தான் காட்டுது, அடுத்த பின்னும் சரியாக தான் காட்டுது. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் காட்டுது. இந்த ட்ராக்கு கரெக்டாக அந்த ட்ராக்கு வர ஏரியாவில் ஷார்ட்டு தான் காட்டுது. இதுவும் ராங்கான வேல்யூ தான். 0.117 அப்படி வரவே வராது. இதுவும் ராங்கு தான், இதுவும் ராங்கு தான். மற்ற பின்னெல்லாம் கொஞ்சம் சரியாக தான் காட்டுது. இருந்தாலும் அந்த ஒரு 4 பின்னும் ராங்காக தான் வேல்யூ காட்டுது. இந்த சைடு எல்லாமே வேல்யூ சரியாக தான் காட்டுது. இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அதனால் அந்த வேல்யூ அப்படி தான் காட்டும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த எல்லா பின்னுமே சரியாக தான் காட்டுது. ஆனால் அந்த 4 பின்னு மட்டும் ராங்கான வேல்யூ தான் காட்டுது. இப்போ நம்ம அது அப்படியே வச்சுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா அந்த 4 பின்னையும் ட்ரை சால்டர் பண்ணிக்கலாம். ட்ரை சால்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ட்ரை சால்டர் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். எத்தனை முறை டெஸ்ட் பண்ணாலும் அது ராங்காகவே தான் காட்டுது. இப்போ ட்ரை சால்டர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ட்ராகில் ஃபஸ்ட்டு வேல்யூ இப்போ செக் பண்ணலாம். ட்ராகில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ராங்கான வேல்யூ எதுவும் காட்டலை. அதனால் இப்போ பின்னில் செக் பண்ணிக்கலாம். மெயின் ப்ராசஸில் இருக்கிற பின்னை செக் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பாக அந்த 4 பின்னை மட்டும் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ராங்கான வேல்யூ அந்த பின்னில் தான் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸர் தான் கம்ப்ளைண்ட்டு. மெயின் ப்ராசஸரே கம்ப்ளைண்ட் ஆனதுனால தான் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த பிளிங்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோடு கம்ப்ளைண்ட் ஆனாலும் அந்த மாதிரி பிளிங்கிங் ஃபால்ட் வரும். ஆனால் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ப்ராசஸர் தான் போயிருக்கு, அதனால தான் அந்த ஃபால்ட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே நம்பரு, இப்போ என்ன அந்த ப்ராசஸரோட நம்பரோ அது கரெக்டாக பார்த்து வாங்கி போட்டுக்கிட்டால் இந்த போர்டு ரன் ஆகும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் யூனிவர்சல் போர்டு கூட வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம செக் பண்ணாமலாம் இதுதான் போயிடுச்சுன்னு எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இந்த மெயின் ப்ராசஸர் நம்பர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் சொல்லி நீங்கள் கடையில் வாங்கி போட்டுக்கலாம். கிடைக்கலன்னா யூனிவர்சல் போர்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.